ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய அனைத்து மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டே வருகிறது. ஸோ இந்த வகையில் இந்த 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்துவது தொடர்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய கல்வி வாரியம் வெளியிட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலில் நாம் பார்க்கிறோம். விடைத்தாள் மதிப்பீட்டு பணி தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அரசு தேர்வு இணை இயக்குனர் பி நரேஷ் என்பவர் சுற்றறிக்கையை அனுப்பிட்டுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன தகவல்களை சொல்றாரு அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு மாணவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விடைத்தாள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான ஆசிரியர்கள் எண்ணிக்கை பாட வாரியாக, பயிற்று மொழி வாரியாக சரியாக கணக்கிட்டு அவர்கள் உடனடியாக விடுவிப்பு செய்து விடைத்தாள் திருத்தும் பணிக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ் வழி பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு தமிழ் வழி விடைத்தாள்களை வழங்க வேண்டும். ஆங்கில வழி பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆங்கில வழி விடைத்தாள்களை மட்டுமே மதிப்பீடு செய்ய அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த வேண்டுகோளைத்தான் இன்னைக்கு முக்கியமாக பேசப்படுகிறது. ஸோ இந்த புதிய விதிமுறையை பின்பற்றும் வகையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழி ஆசிரியர்களை தனித்தனியாக கணக்கிட்டு விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் மையங்களுக்கு அனுப்ப வேண்டும். மதிப்பீட்டு பணிக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு முன்னர் நியமன ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தனித்தனியான விடைத்தாள்களை மையங்கள் விடைத்தாள் ஆசிரியர்களை பிரிக்க வேண்டும். ஆங்கில வழி தமிழ் வழி என்று தனித்தனியாக ஆசிரியர்கள் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அவர்களுக்கு விடைத்தாள்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த உத்தரவு தான் இன்னைக்கு மிக முக்கியமாக பேசப்படுகிறது. ஸோ இது தொடர்பான இந்த செய்திகளை தான் நாம் நம்முடைய நண்பர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இப்போ தேர்வு தொடர்பான இந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய இந்த உத்தரவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டாக பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.